அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயம் இல்லை, அப்பாலஜி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கேட்டது எதுவுமே தவறு இல்லை. அவர் கேட்டது சட்ட ரீதியா ஆர்டிகல் 246A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி மேல உரிமை இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும் உரிமை இருக்கு. அதனால அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவருடைய இஷ்யூவை சொல்றாரு. இல்லைன்னா அவர் டெல்லிக்கு போய் சொல்ல முடியும், இல்ல தலைமை செயலகத்துக்கு வர முடியுமா? நீங்க இன்டராக்ட் பண்ணும்போது தான் அவர் சொல்றாரு. அப்போ அந்த வீடியோவை ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் போய் மன்னிப்பு கேட்கிற வீடியோவை ஷேர் பண்றது மொத்தத்துல அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. நவநீத், அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எத்தனை எம்ப்ளாயிஸ் வேலை பண்றாங்க அவங்க ஹோட்டல்ல, எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு, மாசம் மாசம் சம்பளம் போட்டுட்டு இருக்காரு, டாக்ஸ் கட்டுறாரு, பிஎஃப் கட்டுறாரு, ஸ்டேட் போடுற எல்லா இன்டைரக்ட் டாக்ஸும் கட்டுறாரு, சென்டர் போடுற டாக்ஸும் கட்டுறாரு, இன்கம் டாக்ஸ் கட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பிராண்டை செலிப்ரேட் பண்றாங்க.